வணக்கங்க. வணக்கங்க. என்ன? நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாப்பநாயக்கம்பாளையத்துல இருந்து வரோம். பாப்பநாயக்கம்பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சொல்லுங்கடா. முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கு 11வது ஆண்டு விழா கொண்டாட போறோம். அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான்ட்டு டொனேஷனுக்காக வந்தங்க. ஆமா, தினம் 1000 பேர் டொனேஷன் வருவீங்க. கடைசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோங்க. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. நீ 4 பேருக்கு விசாரிச்சு பாருங்க. ரொம்ப தங்கமான பசங்க. இவன் வெங்கட்டு, நான் பழனிசாமி, இவன் வந்து ராஜேந்திரன். ரொம்ப அடக்கமான பசங்க. டொனேஷன். கொஞ்சம் இருங்க. பாட்டி பாட்டி என்னமோ கேக்குறாங்க பாரு. வணக்கம் பாட்டி. வணக்கம் வணக்கம். யாருப்பா? பாப்பநாயக்கம்பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி. அதுக்கு டொனேஷன் வேணும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே. இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க? எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க. கலிகாலம் பாருங்க, எல்லாமே மாறி போச்சு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ உங்க பிரியம் போல 1, 2, 3 சௌரியமானது கொடுங்க. ஐயோ பாவம், வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆளுக்கு 1 2 எடுத்துங்க. இந்தாங்கப்பா, பாதி உண்டியல்ல போடுங்க, பாதி காசு சாப்பிடுங்க. சரி குடுறா. பேனா கொடுத்தீங்கன்னா ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீது வாங்கணும். பாதி தானே போட போறீங்க. சரி, அப்ப போயிட்டு வரேங்க. எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடலாம்ல? சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடறதுல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விடங்குது. எங்க மாட்டி வைக்குமோ எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. பேடி பையன். ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன? நீ போய் பேசி பார்க்கலாம். ஆமா, எங்களை உசிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைடுல 3வது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும். அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுற. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்குவன்ஸா இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன? போ போ. புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம்? அப்பா அம்மா பாட்டி. ஐயோ டேய், அடி ஊத்து. உடனே டேய், நாம ஓடிடலாம்டா. டேய் டேய், பாதிக்கு போ. மகாபலி தப்புடா. யோ யோ, யார் யார் எந்திரியா? ஏன் ஆளுற? அட சொல்லிட்டே இல்லையா? அட ஏன் ஆளுற? சொல்லிட்டே இல்லையா? என் தங்கச்சி. தங்கச்சியா? யார் என் தங்கச்சி? உள்ள போச்சு என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? யோ, நான் பெத்த பொண்ணு அது. என்னங்க இது? தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. தெரியலையே. விஷயத்தை சொல்லிட்டேடா. டேய், அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா. தப்பிச்சிட்டான்டா. இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கண்ணைக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க? என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியும். அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி ஞாபகம் வந்து. ஐயோ அழாதப்பா. ஐயோ என் தங்கச்சி. அழாதப்பா. தங்கச்சி. அழாதப்பா. என் தங்கச்சி. ஏன்பா தம்பி, இவரை உனக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு தாங்க. என்னப்பா இது? என் பொண்ணை பார்த்து தங்கச்சி தங்கச்சின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா. வாடா போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா. டேய் சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு. ஜானகி, மாமா. ஜானகி, மாமா. சீக்கிரம் ஆமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா, அழாத. தங்கச்சி. ஐயோ தங்கச்சி. முருகா, அப்பனே, விநாயகா, முப்பாத்தம்மனே, இறைவா எல்லாம் நின் செய்யலப்பா. இறைவா கவனி எல்லாம் நின் செய்யலப்பா.
டேய் நீங்க 2 பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சிட்டுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய் உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்து தான் சிரிக்குது, இருங்க வரேன். டேய் வாடா, உங்க 2 பேருக்கு கொஞ்சமா அறிய வேண்டாமாடா? ஒரு பொண்ணு யாரை பார்த்து சிரிக்கிறான்னு தெரிய வேண்டாம்? என்ன பார்த்து சிரிக்கிறா? நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய் என்ன என்ன நீ பாட்டுல போயிட்டே இருக்கிற? 3 பேருமே போவோம், அந்த புள்ளைகிட்ட கேப்ப யாரை பார்த்து சிரிச்சான்னு ஃபைனல் பண்ணிட்டு 2 பேரும் ஒதுக்கிவோம். புரியுதா? ஓகே. நடுறா. இன்னொரு அப்பளம் வைமா. பொரியல் பொரியல் கொஞ்சம் வை. என்ன ஊருக்கா? மாங்காய் ஊருக்கா? அது வை. திங்கிறதுல விட உனக்கு இருந்த போறாடா, மத்த விஷயத்துல அந்த அறிவு இருக்கணும். ஆரம்பிச்சிட்டாரு. நீ பூரா தொடர்ந்து இதே தான் பாரு. எங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு. பிள்ளைக்கு திங்கிற சொல் கூட உடம்புல ஒட்டாது போல இருக்க. 2 கழுத வயசாச்சு, ஒரு வேலை வெட்டிக்கு போறானா அவனுக்கு வக்காலத்து வாங்குற நீ. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. இதோ போடுறேன்ப்பா. பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கான், அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான் பார். இப்ப அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு? பச்சை புள்ள தானே. இப்ப இருந்தா அவனை வேலைக்கு போன்னு விரட்டினா எப்படி? அவனை பச்சை பிள்ளைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேற்று சந்து முனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான், முந்தா நாள் தியேட்டர் வாசல் ஒரு பொண்ணோட பேசிட்டு நின்னா. அட நீங்க வேற, அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க. ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான். எல்லாத்தையும் உங்களை வரை நினைச்சுக்கிட்ட எப்படி? அப்பா உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா? போட்டுக்கிறேன்டா போட்டுக்கிறேன். இவனை பத்தி உனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்ட ஒரு நாளைக்கு 4-5 பேர் வயிற்று உணப்பிட்டு வாசல் வந்து நிக்க போறாளுங்க. அப்படி யாராவது வந்தா நீ விசாரிச்சு பாருமா. சத்தியமே என் பேர் சொல்ல மாட்டாங்க, அப்பா பேர் தான் சொல்லுவாங்க. டேய்